குமரன் பள்ளியில் ஆண்டு விழா ஒன்று நடந்தது. அதை தெரிந்து கொண்ட செல்லம்மா அந்த விழாவிற்கு சென்றாள். மாலையில் வீட்டிற்கு வந்த மகன் தன் அம்மாவை பார்த்து, ஏன் நீ என் பள்ளிக்கு வந்தாய்? என் நண்பர்கள் என்னை பார்த்து நீ ஒற்றை கண்ணியின் மகனா என்று கேட்டனர். உன் அம்மாவின் முகம் ஒரு கண் இல்லாமல் பார்ப்பதற்கு அகோரமாக காட்சியளிக்கிறது என்று என்னை கிண்டல் செய்தனர். எனக்கு ஒரே அவமானமாக இருந்தது. இனிமேல் நீ என் பள்ளிக்கு வராதே என்றான் கோபமாக. அந்த தாயும் அதன் பிறகு குமரனின் பள்ளிக்கு செல்லவில்லை. அன்றிலிருந்து அவன் தன் தாயுடன் வெளியில் செல்வதை தவிர்த்து விட்டான். பேசுவதையும் குறைத்து கொண்டான். படித்து முடித்தான். குமரனுக்கு வேலை கிடைத்தது. தன் ஊரை விட்டு வெகு தூரம் சென்றான். அவன் அம்மாவை அழைக்காமலேயே தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தான். மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். இதை கேள்விப்பட்ட செல்லம்மா ஒரு நாள் தன் பேர பிள்ளைகளை பார்க்க ஆசையாக மகன் வீட்டிற்கு சென்றாள்.